ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருது சீரீஸில் இன்னொரு ஐகானிக் ஒர்க் ஹார்ஸ் ஃபேமிலி எஸ்யூவி எம்பிவி வேகன் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக்கான வண்டி தான் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோங்க. என்ன வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? ஷெவர்லே டவேரா. ஷெவர்லே டவேரா நம்ம இந்தியாவில் 2005 அந்த டைமில் லான்ச் ஆச்சுங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த வண்டியோடைய வரலாறு பல வருடங்கள் இன்னும் பின்னோக்கி போகுது. ஆனால் இந்த வண்டி இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் சரியான போடு போட்டுச்சு. எல்லாருமே டூரிஸ்ட் ட்ராவலர்ஸு, பெரிய ஃபேமிலி வச்சுக்கிறவங்க, ட்ராவல் எல்லோ போர்டு வண்டி வச்சுருக்கிறவங்க, டாக்ஸி சர்வீஸ் எல்லாத்துக்குமே இந்த டவேரா வந்து சூப்பராக உதவுச்சு. பல வருஷங்களுக்கு இந்த டாக்ஸி பிஸ்னஸே இந்த வண்டி தான் ஆண்டுச்சு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஷெவர்லே டவேரா இப்போ ஆக்சுவலி இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில். காரணம் ஷெவர்லே இல்லாமல் போச்சு, அது வேறு விஷயம். பட் இந்த வண்டி எப்படிப்பட்ட ஒரு ஐகானிக்கான வண்டி, ஸோ அதை தான் இன்றைக்கி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட ரிவ்யூ நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது 2011 ஷெவர்லே டவேரா LT 2.5 9 சீட்டர் மாடல். ஸோ இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கெவின் ப்ரோ. ஸோ கெவின் ப்ரோ ஃப்ரம் திருப்பூர், அவருக்கு எங்களுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். சரி, வாங்க நம்ம வண்டியை ரிவ்யூக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி ஐகானிக்கான பழைய கார்கள் தவிர எல்லா லேட்டஸ்ட் கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஷெவர்லே டவேரா எப்படிப்பட்ட ஒரு வண்டி பார்த்துலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஷெவர்லே டவேராவுடைய வரலாறு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக் அரவுண்ட்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஷெவர்லே டவேரா இந்த வண்டியோடைய ஆக்சுவல் பேர் வந்து ஷெவர்லே டவேராவே இல்லைங்க. ஆக்சுவலி இந்த வண்டியோடைய உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இசூசு பேந்தர். இசூசு ஜாப்பனீஸ் கம்பெனி, உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காரணம் MUX, DMAX, V-Cross அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் SUVs அண்ட் லைஃப் ஸ்டைல் பிக்கப் எல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஆனால் இதுவுமே அவங்களுடைய ப்ராடக்ட் தான். காரணம் குளோபல் மார்க்கெட்ஸில் ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி நாடுகளில் இது வந்து இசூசு பேந்தர் அப்படிங்கிற பேரில் தான் சேல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதே வண்டியை ஷெவர்லே வந்து ரீபேட்ச் பண்ணி ஷெவர்லே டவேரா அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. 2004 டைமில் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த டைமில் தான் டொயோட்டா குவாலிஸை ஸ்டாப் பண்ண டைம். இன்னோவா அப்போதைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரல, 2005 தான் வந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது அந்த டைம் கேப்பில் டாக்ஸி பிஸ்னஸுக்கும் அண்ட் பெரிய ஃபேமிலிஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வேணும். டக்குன்னு ஷெவர்லே ஒரு ஐடியா பண்ணாங்க. இசூசுவை ரீபேட்ச் பண்ணி ஷெவர்லே டவேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அது வந்து 2017 வரைக்கும் நம்ம ஊரில் சேல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. BS6க்கு அப்கிரேட் பண்ணல, BS4 இதோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே 3 ஃபேஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஷெவர்லே டவேரா ஃப்ரண்ட் ஃபேஸ் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து நியோ 2 மாடல். நியோ 2ல கொஞ்சம் கிரில் பெருசு பண்ணி ஒரு மாதிரி லோகோவும் பெருசு பண்ணி மைல்டாக இன்டீரியர் அப்டேட்லாம் கொடுத்தாங்க. நியோ 3 வந்து என்னுடைய தாத்தா கிட்டே இருக்குது. அது வந்து இன்னும் இதை விட இன்னும் கிரில் பெருசாக இருக்கும். ஹெட்லைட் டிசைன்லாம் வேறு மாதிரி மாற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்டீரியர் டிசைனோட கொஞ்சம் பெட்டராக கொடுத்தாங்க. அது நியோ 3. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் இந்த ஷெவர்லே டவேராவுடைய லைஃப் ஸ்பேனில் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்கு. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த வண்டியோடைய வரலாறு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெவர்லே டவேரா ஆக்சுவலி இது வந்து SUVன்னு சொல்ல முடியாது, MUV. காரணம் இது நல்ல லென்த்து, அதே மாதிரி 10 சீட் கெப்பாசிட்டி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என் தாத்தா கிட்ட இருக்கிறது 10 சீட்டர் மாடல். இது வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 9 சீட்டர் மாடல். இதை தவிர 7 சீட் 8 சீட் அப்படின்னு ஆப்ஷன்ஸும் இருந்தது. கேப்டன் பக்கெட் சீட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்தாங்க. வேரியன்ட்ஸும் பல இருந்துச்சுங்க. LSங்கிறது பேஸ் வேரியன்ட்டு, இது நம்ம கூட இருக்கிறது LT வேரியன்ட். இதுக்கப்புறம் டாப் லெவல் வேரியன்ட் LTலேயே டாப் லெவல் SS அந்த மாதிரி வேரியண்ட்லாமும் இருந்துச்சு. ஸோ SSங்கிறது இருக்கிறதுலே டாப் ஸ்பெக் வேரியன்ட்டு. அதில் ரூஃப் ஏசி பல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வண்டியும் பார்க்குறதுக்கு சும்மா ஒன்றும் இல்லைங்க. அலாய் வீல்ஸோட பார்க்குறதுக்கு டியூவல் டோன் பம்பரோட லுக்கில் வந்துச்சு இந்த டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸ். அதுவுமே ஒரு தனியான யூனிக்கான லுக்குங்க. ரைட், ஓகே. இது வந்து காலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இசூசு பேந்தர், ஷெவர்லே டவேரா நீங்கள் எந்த வேர்ஷனில் நீங்கள் பார்த்தாலுமே இது வந்து ஃப்ரண்ட் என்ஜின், ரியர் வீல் டிரைவ், பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனோட வரக்கூடிய ஒரு பெரிய வேகன் டைப் MUV. அது ஒரு உறுதியான விஷயம். எந்த நாட்டுக்கு போனாலுமே இந்த வண்டி அப்படியே அதே கன்ஃபிகரேஷன் தான் வருதுங்க. ஓகே, ரைட். இப்போ வாங்க எக்ஸ்டீரியருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ஜின் ஸ்பெக் நம்ம வந்து பார்த்துடலாங்க. 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஆனால் இசூசுவோடைய டீசல் என்ஜின் அப்படின்னு இருக்கும்போது 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின், குட்டி டர்போ இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய என்ஜினாக இருந்தாலும் 78 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. டார்க்னு பார்த்தீங்கன்னா 178 நியூட்டன் மீட்டர் தான் மேக்ஸிமம் டார்க்கே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான். அதுவும் ஸ்டியரிங்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் தான், எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங்லாம் கிடையாது.
ஸோ ஒரு பேசிக்கான எம்யூவி அந்த டைமில் 2004 டைமில் இது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இன்னோவா வந்து தான் இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கார் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படிங்கிறத மாற்றிச்சுங்க. ஆனால் இன்றைக்கும் கூட ஷெவர்லே டவேரா ரிலேபிளாக சூப்பராக ஓடிட்டுருக்குன்னா அதனுடைய காரணம் இசூஸுவோடைய மெக்கானிக்ஸ், இசூஸுவோடைய என்ஜின். ஸோ இந்த ஷெவர்லே டவேராவுடைய அந்த டைமில் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லான்ச் ஆகிற டைமில் 2004 ஷெவர்லே டவேரா 5.44 lakhs எக்ஸ்பெரும் ப்ரைஸிங். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சரியான வேல்யூ ஃபார் மணி தான். அந்த டைமில் போக போக விலை ஏறிடுச்சுங்க. கடைசியாக நிறுத்துகிற டைமில் 2018 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய்க்கிட்ட ப்ரைஸிங் வந்துச்சு ஷெவர்லே க்ளோஸ் பண்ணுற டைமில். ஓகே, பட் இன்றைக்கும் பார்த்தாலுமே இந்த வண்டி சரியான ரிலையபிளான ஒரு வண்டி. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சூப்பராக கண்டிஷனில் வச்சுருக்கிற ஓனர்ஸ் நிஜமாக இன்றைக்கி வரைக்குமே வண்டியை ரசித்து தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையிலுமே ரொம்ப நீட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷெவர்லே டவேரா அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு 3 ஃபேஸ் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் இருந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளெயினாக கர்வியாக ஒரு ஸ்லீக்கான கிரில் தான் கொடுத்தாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இது வந்து நியோ 2 மாடல் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு மிட் லெவல் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஓவரால் நீங்கள் எந்த ஷெவர்லே டவேரா எடுத்தாலுமே ஃப்ரண்ட் ஃபேஸியாக ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குங்க. இது எஸ்யூவின்னு அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம் இது வந்து எஸ்யூவியோடைய லுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலை. பானட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோப்பிங்காக தான் இருக்குது. அப்படியே ஸ்கொயர்ட் ஆஃபாக அப்படி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பானட்டோடைய ஆங்கிள் ஒரு நீட்டான க்ளீனான ஒரு டிசைன், ஒரு நோ ஃபர்ஸ்ட் டிசைன் 1990s 2000 இருந்த டிசைன் இது. ஸோ இது ஒரு தெரிஞ்ச ஒரு பழைய டைப் டிசைன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், பழைய டிசைனாக இருந்தாலும் இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனான பெரிய ரெக்டாங்குலர் ஹெட்லாம்ப்ஸ். இது இன்றைக்கி வரைக்குமே நீங்கள் எந்த பல்பு போட்டாலும் த்ரோ நல்லா சூப்பராக தூரம் வரைக்கும் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் இல்லை, நார்மல் ஹாலஜன் தான். ப்ரொஜெக்டர் இல்லாமே சூப்பரான த்ரோ கொடுக்கும். அண்ட் டாப் வேரியன்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் டோன் கலர் லுக் வந்து கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னாலே அந்த டைமில் டொயோட்டா குவாலிஸ்க்குமே டியூவல் டோன் இருந்தது. அதையே தொடர்ந்து ஷெவர்லே டவேராக்கும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும் டியூவல் டோன் எஃபெக்ட் வந்து கொடுத்தாங்க. பம்பர்ஸ், வீல் ஆர்ச் மட்டும் வேறு கலர் அண்ட் பாடி வேறு கலர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கிளாஸிக்காக சூப்பராக இருந்தது. இந்த வண்டிலாம் ரோட்டில் பார்க்கும்போது தனியாக அப்படி அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ். எஸ், டாப் லெவல் வேரியன்ட்ஸில் எல்டி மற்றும் எஸ்எஸ் வேரியன்ட்ஸில் அலாய் வீல்ஸும் கொடுத்தாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே 15 inch வீல்ஸ் தான். ஸ்டீல் வீல்ஸ் வந்து பேசிக் வேரியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்எஸ், எல்டி மீதி வேரியன்ட்ஸில். ஆனால் எல்டியோடைய டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸ் டியூவல் டோன் மற்றும் எஸ்எஸ் அந்த வேரியன்ட்ஸில் எல்லாமே 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்தாங்க. கிளாஸியான டிசைன் அண்ட் லுக். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது அண்ட் பின்னாடி ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்குது. அந்த டைமில் ஏபிஎஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ராவாக நீங்கள் அடிக்கிறது தான் பிரேக்ஸு, நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் பிரேக்ஸு, ஏபிஎஸ் எல்லாம் இல்லைங்க. ஓகே, பட் டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பலூன் டைப் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. காரணம் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வண்டியோடைய ஓவரால் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4435 mm வருதுங்க. 4435 mm வண்டியோடைய ஓவரால் நீளம் வருது. அந்த டைமில் டொயோட்டா குவாலிஸை விட நீளம் கொஞ்சம் அதிகமான வண்டி தான், இல்லை கம்பேரபிள் நீளம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் இந்த வண்டி 10 சீட்டிங் கெப்பாசிட்டியோடையும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற லென்த் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் இந்த ஃபுட் ஸ்டெப்பும் பார்க்கலாம். இது ஃபேக்ட்ரியிலிருந்தே டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேஸ் வேரியன்ட்ஸில் நீங்கள் அக்சசரிஸாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் ஓகே. ஸோ சைடில் நீங்கள் பார்க்கலாம், பாடி டீகால் ஸ்டிக்கரிங் எல்லாமும் கொடுத்தாங்க. டாப் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த பாடி டீகால் ஸ்டிக்கரிங்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம கிளாஸியாக இருக்குது. கூடவே க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ், அந்த டைம்லேயே க்ரோம்லாம் கொடுத்தாங்க. நீட்டான ஒரு டச். அதுக்கப்புறம் நார்மலான ஓஆர்விஎம்ஸ் தான். ஓஆர்விஎம்மில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்லாம் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் அது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் ரூஃப் ரெயில்ஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது, சன் ரூஃபும் கிடையாது. இட்ஸ் ஃபைன். ஒரு நீட்டான சிம்பிள் ஃபேமிலி வேகன், எம்பிவி, எம்யூவி எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு ஹைலைட். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் இந்த வண்டியை பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்தாங்க வித் காயில் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, ஆனால் பின்னாடி சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்தாங்க. லீஃப் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சார்பர். ஓகே, ஒரே ஒரு ஷாக் அப்சார்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு வீலுக்கு, ஆனால் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லீஃப்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 லீஃப் இருக்குது. ஸோ லீஃப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி குளோபலி எம்யூவியாக பயன்படுத்துவாங்க. அதாவது லோடு வேணாலும் ஏற்றிக்கலாம், ஆட்கள் வேணாலும் ஏற்றிக்கலாம், எப்படி வேணாலும் ஏற்றி அடி அடிக்கலாம், தாங்கணும். அதுக்காக தான் லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி அதுக்கேற்ற மாதிரியே இன்னும் கூட தாங்கிட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் ஏற்றினாலுமே சரியாக தாங்கும் ஒரு ப்ராப்பரான எம்யூவி. அடுத்து ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஓகே, சிம்பிளாக சென்டரில் நம்பர் பிளேட் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, இங்கே க்ரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸில் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், ஒரு வாஷர் இங்கே இருக்குது. அந்த டைமில் ஸ்பாய்லர்லாம் தேவையே இல்லைங்க இந்த மாதிரி வேகன்ஸ்க்கெல்லாம். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆனால் ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாக டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. அண்ட் இங்கேயும் கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த டெயில்கேட்டோடைய இந்த கால்வாசி மட்டும் டியூவல் டோன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர் ஃபுல்லாகவே டியூவல் டோன் தான் இருக்குது. நல்ல சரி ஸ்ட்ராங்கான மெட்டல் பம்பர்ஸ் தான்.
ஃபைபர் பார்ட்டுங்கிறது ரொம்ப இது மட்டும் தான் ஃபைபர். ஓகே, இது மெட்டல். ரைட், சரி. இப்போ பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது பின்னாடி ஏறி பார்ப்போமா? ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 9 சீட்டர் மாடல். ஓகே, ஸோ பின்னாடி இருக்கிற சீட்ஸ் வந்து சைடு டைப்பில் சீட்ஸ் தான் இருக்குது, ஜம்ப் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டில் மட்டுமே ஒரு சைடில் மட்டும் 2 பேர் உட்காந்துக்கலாம். ஓகே, ரைட், இதாங்க ஜம்ப் சீட்டு. ஆனால் அந்த டைமுக்கு இந்த வண்டியோடைய இந்த சீட்டிங் ஸ்பேஸே வந்து நல்லா இருந்துச்சு. 2 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அகலம். அது போக ஸோ இதோ இங்கே உட்காந்தோம்னா நல்லா ஜாலியாக சேட் பண்ணிட்டு 4 பேர் உட்காந்தோம்னா ஜாலியாக பேசிட்டு போகலாம். அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருந்தது. வேண்டாம்னா நீங்கள் நீட்டாக அப்படி மடக்கி போட்டுடலாம் லக்கேஜ் ஸ்பேஸுக்காக. ஸோ நீட்டாக இருக்குது. என்னென்னா உட்காந்தா கண்டிப்பாக முழங்காலும் இடிக்கத்தான் செய்யும். அடல்ட்ஸ் உட்காந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நீட்டான ஸ்பேஸ், நல்ல ப்ரைவசியான சூப்பரான ஸ்பேஸாக இருக்கும். வெரி வெரி நைஸ். ஆனால் பேசிக் வேரியன்ஸில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து மிட் வேரியன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிங்கன்னா ரியர் ஏசியும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் ரியர் ஏசி, ரூஃப் ஏசியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd ரோவில் கடைசியில் உட்காரவங்களுக்குமே ஏசி கொஞ்சம் ஃப்ளோ வேணுங்கிறதுக்காக அது நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். ரைட், தென் அதுக்கப்புறம் நியோ 3 மாடலில் இந்த சைடு விண்டோஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற விண்டோஸே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ இருக்கு இல்லையா, அதாவது 3rd ரோ ஏரியாவில், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விண்டோஸ், இது வந்து நியோ 3 மாடலில் இந்த பட்டர்ஃப்ளை ஓப்பனிங்கோட கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலில் அது இல்லை, பட் வேணும்னா அதையும் வென்டிலேஷனாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கே இந்த மாடலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, ஏன்னா ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே. இங்கே அடிஷ்னல் சேஃப்டிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சீட்ஸில் ஆக்சுவலி உட்காரதே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெக்கமெண்டேஷன் யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா சீட் பெல்ட்ஸ் இல்லை, ஏர்பேக்ஸ் இல்லை, ஒரு வகையான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இல்லை. ஒரே ஒரு லைட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. இங்கே வண்டியோடைய ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிக்கு அடியில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப்னி வேணும்னா கீழேருந்து இறக்கி திரும்ப எடுத்துட்டு அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். டொயோட்டா இன்னோவாவுக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. ஜென்ரலாகவே 7 சீட் 9 சீட் எம்யூவிஸ்க்குலாம் அந்த டைமில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் கூட சில பல கார்களுக்கு அப்படி தான் இருக்குது, பாடி கழி தான் ஸ்டெப்னி இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் கடைசி ஏரியா, லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஜம்ப் சீட்ஸிங் ஏரியா. இப்போது நம்ம வந்து இன்டீரியருக்குள்ளே பார்ப்போமா? கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷெவர்லே டவேரா நியோ 2011 மாடலோடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து LT 2.5 வேரியன்ட். ஸோ டாப் வேரியண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான வேரியண்ட் இது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி பல ஃபீச்சர்ஸ் அப்போ கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு இது நல்ல ஃபீச்சர்ஸுங்க. ஓகே, வாங்க என்னென்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங், டோர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபுல் கவரிங்கோடு வந்திருக்கு டோர் பேடு. இது வந்து ரெக்ஸின் மெட்டீரியல், பிளாஸ்டிக் கிடையாது. இப்போ வர கார்ஸ் மாதிரி ஃபுல் பிளாஸ்டிக்லாம் கொடுக்கல அந்த டைமில், பட் ரெக்ஸின் கொடுத்துருக்காங்களே, ஒரு மாதிரி லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது நீட்டாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். பேசிக் வேரியண்ட்டில் இதெல்லாம் அப்படியே எக்ஸ்போஸ்டாக மெட்டலாக வரும். அது நான் பார்த்துருக்கேன் என்னுடைய பழைய டவேராவில், தாத்தாவுடைய டவேராவில். ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது மிட் வேரியண்ட்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ டிரைவர் விண்டோக்கு சர்ப்ரைசிங்லி அந்த டைமில் 1 டச் டவுன் ஃபங்க்ஷனும் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப நைஸ். ஓகே, ஸோ ஓவரால் டோர் பேட் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே ஃபேப்ரிக் மாதிரி ஒரு மைல்டு வெல்வெட் மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. ரைட், மீதி எல்லாமே ரெக்ஸின் மெட்டீரியல். ஸோ ஓகே, ஆனால் பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தென் டெட் பெடல் அந்த காலத்தில் கிடையாதுங்க. ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நியோ 3 மாடலில் டெட் பெடல் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. நியோ 2லலாம் அதெல்லாம் இல்லை, பட் தெரிஞ்ச விஷயம். சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி சீட் கவர் போட்டிருக்கு. ஓஜி சீட் கவர்ஸுங்க, 2011 போட்ட சீட் கவர்ஸ் இன்னும் இந்த யூசர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. டீசெண்டான சீட்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுள்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு லம்பார் சப்போர்ட்டும் குறைவு தான், தை சப்போர்ட்டும் குறைவு தான், பட் ஸ்டில் இட் டஸ் த ஜாப். அதனுடைய வேலை அது பண்ணிடுது, அவ்வளோதான் விஷயம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 10 சீட்டர் மாடல் எடுத்திங்கன்னா அந்த சீட் வந்து டியூவல் சீட்டாக வரும். ஓகே, அந்த சீட்லேயே 2 பேர் உட்கார மாதிரி வரும். ஆனால் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். அந்த சீட்டை நீங்கள் ஸ்லைடிங்கும் பண்ண முடியாது, ரிக்ளைனும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் சீட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு டிரைவர் சீட் எவ்வளோ பெட்டர் கம்ஃபர்ட் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, ரைட்டு. உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் ஃபஸ்ட்டு சாவி காமிச்சிடுறேன். ஸோ சாவி இதோ, ஓஜி சாவி, ஷெவர்லே லோகோவோட வரக்கூடிய டவேராவோட சாவி. அண்ட் இது வந்து அக்சஸரி மூலமாக பண்ண மாதிரி தான் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங். பட் இதுவுமே ஷெவர்லே லோகோவோட தான் வரும் அந்த டைமில். அப்போல்லாம் அப்படி தாங்க. அப்போ வந்து வண்டியோடையே ரிமோட் லாக்கிங் வராது, நீங்கள் அக்சசரிஸ் பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ரி இது டீலர்லேயே பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். ஓகே, இப்போ நம்ம வாங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான டிசைன். ஆனால் நிறையா குவர்க்கியான டிசைன் ஹைலைட்ஸ் வந்து இதில் இருக்கும் ஃபீச்சர் ரீதியாக.
ரைட். ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்போக் டிசைன் ஸ்டியரிங் வீல். ஷெவர்லே லோகோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நியோ 3 மாடலில் ஸ்டியரிங் வீல் இன்னும் கொஞ்சம் சரியான பெட்டர் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸோட பெட்டர் லுக்ஸோட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை இந்த வேர்ஷனில். காரணம் கீழே ஒரே ஒரு இது டிஜிட்டல் ஓடோமீட்டர். இந்த வண்டி 1,15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு வண்டியோடைய ஓனர். ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸ்பீடோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அனலாக். நீட்டாக நீங்கள் என்ன ஸ்பீடில் போனாலும் பார்த்து ரீட் பண்ணுற அளவுக்கு கிறிஸ்பாக கிளியரான ஒரு டிஸ்பிளே. எந்த ஒரு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நியோ 3 மாடலில் இன்னும் கொஞ்சம் ப்ளூ டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸோடைய லுக்கை மாற்றிட்டாங்க. ஒரு காக்பிட் மாதிரி லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்கான சுவிட்சும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம வந்து பல ஷெவர்லே அண்ட் பழைய டைப் கார்ஸில் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்னும் கூட ரோடில் பழைய கார்ஸில் பல கார்களில் இதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் இதே குவாலிட்டி மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்டியரிங் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, ஃபிக்ஸடு தான். ஓகே, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லீவரோ எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் சென்டர் கன்சோல் ஃபுல்லி வுட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வுட்டுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருந்தது. ஃபேக்ட்ரியிலிருந்தே இந்த மாதிரி வுட் ஃபினிஷோட வரும், ஃபேக் வுட் ஃபினிஷ். சென்டர் ஏசி வென்ட்ஸ் நீட் அண்ட் ஸ்கொயர், அதுவுமே நீட் அண்ட் ஸ்கொயர். சைடு ஏசி வென்ட்ஸு இது நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் விஷயம். இங்கே நீங்கள் எது டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட் அப்போவே கொடுத்தாங்க. இல்லைனா அந்த டைமில் டிவிடி எல்லாம் இருந்தது. அந்த டிவிடி சிஸ்டம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இப்போதைக்கு MP3 பிளேயர் வந்து போட்டிருக்காங்க. சிடியும் இருக்குது. வெரி நைஸ், வெரி வெரி வின்டேஜ். அந்த டைமில் 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேசட் பிளேயர் ஒன்று இருந்தது. அதெல்லாமே நீட்டாக போட்டு நான் வந்து பார்த்துருக்கேன் பழைய டவேராவில். ஸோ அதுவும் நீட்டாக இருக்கும். ஏசி நீட் அண்ட் க்ளீன், ஒன்றும் பெரிய ஃபசல்லாம் இல்லை. இது வந்து அப்டேட்டட் ஏசி கன்சோல். இதை விட பழைய டவேராவில் லுக் இன்னும் பழசாக இருக்கும். இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேன் ஸ்பீடு, டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீசர்க்குலேஷன், ஏசிக்கான தனி பட்டன், அவ்வளோதான். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் நீட். அண்ட் இது வந்து ஆஸ்ட்ரேயாக பயன்படுத்தலாம். ஓகேங்க, அந்த டைமில் சிகரெட் லைட்டரும் இருந்துச்சு பாருங்கள். 12 வோல்ட் இல்லை, அந்த டைம்லலாம் சிகரெட் லைட்டர் தான் கொடுத்தாங்க. அதை கழட்டி போட்டு பல பேர் இப்போ வந்து சார்ஜிங்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இது ஓஜி அந்த டைப்பில் இருந்த வண்டி, 1990s வண்டின்னு இதை காமிச்சு கொடுத்துருது. அண்ட் சென்ட்ரல் கன்சோல் இது ஆக்சுவலி இந்த மாடலுக்கு தான் வருது. 9 சீட்டர் மாடலேருந்து இந்த சென்ட்ரல் கன்சோல் ஃபுல் ஃப்ளோக்கு இப்படி பெரிய சென்ட்ரல் கன்சோலாக கொடுக்குறாங்க. 10 சீட்டர் மாடலில் சென்ட்ரல் கன்சோல் இருக்காது. அதுக்கு பதிலாக இங்கே சென்டரில் சீட் இருக்கும். ஹேண்ட் பிரேக் இங்கே இருக்காது. ஹேண்ட் பிரேக் இங்கே இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்கும். அந்த டைப்பில் அந்த பழைய குவாலிஸ் டைப்பில் வர மாதிரி 10 சீட்டருக்கு மட்டும் அப்படி ஹேண்ட் பிரேக் வரும். ஓகே, தென் இங்கே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். ஓகே, அண்ட் ஹேண்ட் பிரேக் லீவர். இங்கே கப் ஹோல்டர் கன்சோல், ஸ்டோரேஜ் கன்சோல்லாம் பரவாயில்ல, நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போவே இவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இட் இஸ் குட். அண்ட் ஹசார்ட் பட்டன் இங்கே இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரம் இங்கே கொடுத்துருக்காங்க பட்டன். அண்ட் மேலே டே நைட் மிரரா? எஸ், ஓகே, வா, டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM அப்போயே கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்குது, சர்ப்ரைஸ். அண்டு அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs இருக்கா? கிடையாது. ஓகே, இந்த இடத்துல பிளாங்க், இங்கேயும் பிளாங்க் ஸ்விட்சஸ் தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் மிரர்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு தடவை விண்டோ இறக்கி மிரரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகே, 2 க்ளவ் பாக்ஸஸ், மேலே 1 கீழே 1. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான பாயிண்ட். காரணம் ஃபாரினில் இந்த இடத்துல ஏர்பேக் வரும். இந்தியாவில் இந்தியன்ஸ் தானே ஏர்பேக்லாம் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஸோ ஏர்பேக் அந்த டைமில் எந்த வண்டியும் கொடுக்கலைங்க. ஆனஸ்ட்லி இன்னோவாவும் கூட லான்ச் பண்ண புதுசில் ஏர்பேக்ஸ் எல்லாம் பேஸ் வேரியண்ட்டில் கொடுக்கல. ஸோ இதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ரைட். இப்போ வாங்க பேக் சீட் பார்ப்போமா. பேக் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஷெவர்லே டவேரா அந்த டைமில் வச்சுருந்த ப்ரைவேட் பையர்ஸ் எல்லாமே இங்கே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. டிரைவரை ஓட்ட விட்டு இங்கே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பேக் சீட் இது அந்த டைமில் பெரிய அளவில் கம்ஃபர்ட்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த டைமுக்கு இது ஓகே. லெக் ரூம் ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஃபுட் ரூம் கம்மி தான், தை சப்போர்ட்டும் கம்மி தான். காரணம் இது பாடி ஆன் ஃப்ரேமுங்கிறதுனால ஃப்ரேம் மட்டுமே நல்லா அப்படியே மேலே ரைஸ் ஆகி வரும். ஃப்ளோரு கொஞ்சம் ஹைட் அதிகம். பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லா டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்போயே கொடுத்தாங்க. ஸோ பெரிய ஹெட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இட்ஸ் குவைட் நைஸ். ஆனால் சென்ட்ரலில் அந்த டைமில் ஹெட்ரெஸ்ட்டை பற்றி பேச்சே கிடையாதுங்க. நோ ஹெட்ரெஸ்ட். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இந்த சீட்ஸை நீங்கள் ஃபோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க. ஆக்சுவலி நீங்கள் சைடில் லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சைடு அந்த சைடு 2 லீவரையும் நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகும். ஆனால் ஃபோல்டு மட்டும் தான் பண்ண முடியும், ரிக்ளைன்லாம் பண்ண முடியாது. பட் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் வேணால் ஏற்றிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு ஆப்ஷன் வந்து அப்போயே கொடுத்தாங்க. இட் இஸ் குவைட் நைஸ்.
ஆனால் அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுக்கு ஆம்ரெஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. நார்மலான பெஞ்ச் சீட்டு தான், பெரிய அளவில் கம்ஃபர்ட்லாம் இல்லை. ஃபைன், ஓகே தான். ஆனால் இங்கே டோர் பேடில் இன்னொரு ஒரு யூனிக்கான பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டிரைவர் டோரில் நம்ம பார்த்தோம் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நார்மல் கார் மாதிரி 4 பவர் விண்டோ ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ராப்பரான பட்டன்ஸ். பட் இங்கே பேக் சீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைடு ஃபேஸிங் ஸ்விட்சாக கொடுத்துருக்காங்க, ஒரு பழைய 90s டைப் பவர் விண்டோ டிசைன். பட் இன்றைக்கி வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது. சூப்பரான ஒரு ஃபீல், ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. 90s லுக்கெல்லாம் வரும்போது இட்ஸ் குவைட் நைஸ். ஓகே, கேபினுடைய அகலம் நல்லாவே இருந்துச்சு. அந்த டைமில் இந்த வண்டியில் 10-15 பேர்லாம் போய் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஸ்பேஸில் எல்லாம் கவலை இல்லை. ஓகே ரைட், இதுதான் இன்டீரியரோடைய ஃபீல். இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏபிஎஸ் ஏர்பேக்ஸ் எல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து அப்போது நாலேஜ் இல்லை. அதனால் என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்கிங் கொடுத்தாங்க, ஃபாக் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்தாங்க, பேக்கில் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் அண்ட் டீஃபாகர் கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே வாங்க இப்போ ட்ரைவ் போகலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஷெவர்லே டவேரா லாங் பேக் இப்படி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன். ஓட்டலாம் வாங்க. ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் என்ஜின் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பவர் வந்து கம்மியாக தான் எடுத்தாங்க. காரணம் இது ரிலையபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ஜினில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் பவர் ஸ்பெக்ஸ், டார்க் ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் டார்க் அண்ட் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இது எவ்வளோ பேர் வேணாலும் தாங்கும், அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான். ஸோ வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? டிப்பிக்கல் அந்த ஓஜி பழைய டைப் டீசல் இன்ஜினுடைய நோட். நைஸ். சரி வாங்க போவோமா? ஏசி ஆன், ஏசி ஒன், அண்ட் லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கியருங்கிறது அந்த டைமில் இப்படிப்பட்ட ஒரு வெயிட்டான வண்டிக்கு ஜஸ்ட் மூவிங் கியர் தான் ஃபர்ஸ்ட் கியர். ஆனால் மெயினாக நீங்கள் நார்மலாக சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு செகண்ட் கியர் தான் பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் எந்த கியர் போட்டாலுமே அவ்வளோ ஒன்றும் டிராஸ்டிக்கான பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இது ஓட்டுறவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது, அதே சமயம் என்ஜினுக்கும் எந்த வகையிலுமே ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. அப்படி தான் இந்த என்ஜினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டியூனிங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் டார்க் டெலிவரி. அந்த டைமில் 0 to 100 ஒரு மேட்ரே கிடையாதுங்க. 0 to 100 யாருமே கேட்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி 100 போகும், 100க்கு மேலேயும் கூட போகும். 120, 140 கிட்ட எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் டச் ஆகும். ஆனால் 100 ரீச் ஆகிறதுக்கு ஒரு 17 செகண்ட் எடுக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட டிராஃபிக்கில் நம்ம டெய்லி ஓட்டுறதுக்கெல்லாம் 0 to 100 பார்க்க போகிறது இல்லைங்க. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி இந்த வண்டியோடைய ஓனர் வண்டியோடைய கிளச்சை நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காரு, டயர்ஸும் பியூட்டிஃபுல் கண்டிஷனில் வச்சுருக்காரு. குவைட் நைஸ், நல்லா இருக்குது. அந்த டைமில் ஒரு ஷெவர்லே டவேராவை ஷோரூம்லேருந்து எடுத்து ரோட்டில் ஓட்டினா எப்படி இருக்குங்கிறது ஒரு ஃபீல் நமக்கு இப்போ கிடைக்குது. என்ன இப்போ டிராஃபிக் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. ஆனால் நல்லாயிருக்கு. 4th கியர்லேயே ஃபுல் டே ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஓவர்டேக் பண்ணுறதுமே 4th கியர்லேயே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி வருது. ஆனால் பிரேக்ஸ் நல்லா இருக்குங்க, பிரேக்ஸ் நல்லா இருக்குது. நான் பிரேக் அடித்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ பழைய வண்டி வச்சுருந்தீங்கனாலும் இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதை நல்ல கண்டிஷனில் வைக்கிறீங்களா, அதுதான் உங்களை பற்றி பேசும். உங்கள் வண்டியை ஓட்டினா மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கணும். அந்த வகையில் எனக்கு இந்த வண்டி தொட்ட உடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. கியர் பாக்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி வேவி கியர் பாக்ஸ் தான், பட் கியர் போட்டால் விழுகுது. பவர் அண்ட் டார்க் இருக்குது, இட்ஸ் நாட் பேட். நம்மளை விட பவர் கம்மியாக இருக்கிற ஒரு வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ அப்படி தாங்க, ரொம்ப என்ஜின்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பரவாயில்ல. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு மேஜர் ஹைலைட் என்ன தெரியுங்களா? விசிபிலிட்டி. நீங்கள் நாலாப்புறமும் பெரிய பெரிய விண்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு, அதுவும் என்னுடைய செஸ்ட் லெவலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த விண்டோவோடைய பேஸ் லைன் இருக்கும்போது விசிபிலிட்டி நல்லா சூப்பராக கிடைக்குது. எனக்கு எந்த வகையிலுமே எனக்கு ஹிண்ட்ரன்ஸ் இல்லை. அண்ட் சைடு விண்டோஸும் பெருசாக இருக்குது. பில்லர் இவ்வளோ தான் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. ஏசி போட்டாலுமே எனக்கு எந்த வகையிலுமே லேக் இல்லை. ஹைட்ராலிக் ஸ்டீரிங் நீங்கள் என்ன திருப்பினாலும் பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டும் ஒன்றும் இல்லை. காரணம் இது வண்டி வெயிட்டான வண்டி. ஸோ நீங்கள் ரொம்ப லைட்டாக ஸ்டீரிங் வீல் கொடுத்து ரொம்ப டைரெக்டாக ஸ்டீரிங் வீல் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன ஒரு வளைச்சாலே அது ரொம்ப பாடி ரோல் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைமில் யாரும் ஒன்றும் அந்த அக்யூரேசியெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. ஸோ ஜென்ரலாகவே இன்றைக்கி வரைக்குமே
இந்த வண்டியை ஓட்டும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பீப்புள் நீட்டாக வச்சுருக்காங்க வண்டியை. வாங்க கொஞ்சம் ஸ்பீடு வேணால் ஹைவே போய் எடுத்து பார்க்கலாமா நம்ம. ஓகே, இப்போது ஹைவே ஆக்சிலரேஷன் டெஸ்ட் பண்ணலாம். வண்டி எதுவும் இல்லை பின்னாடி. 3 2 1 கோ. நைஸ். ஏன்னா 3000 ஆர்பிஎம் மேலே நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. 60. அதுதாங்க அந்த டைமில் என்ஜினும் ஸ்ட்ரெஸ் ஆகாது, அதே மாதிரி டிரைவரும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. பட் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டுங்களா, இப்போ நான் வந்து 50 ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறேன் பாருங்கள். 50 ஸ்பீடு கம்மி பண்ணிட்டேன், 5th கியர் போடுறேன். ஆனால் 50லேயே 5th கியரில் கூட தாராளமாக எடுத்துகிட்டு போகும். ஏன்னா டர்போ லேகுங்கிறது அந்த டைமில் கிடையவே கிடையாது. என்ஜின் டியூனிங் வாஸ் வெரி வெரி ரா, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான என்ஜின் டியூனிங்காக தான் இருந்தது. இப்போ இருக்கிற என்ஜின்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டர்போ லேகு அப்படிப்பட்ட விஷயங்கள், டர்போவை தாண்டி தான் பிக்கப் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த டைமில் டிரைவபிலிட்டி வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கியரை டவுன் பண்ணி தான் அழுத்தணும்னு இருக்கக்கூடாது. நீங்கள் 5வது கியர் போட்டுட்டு 50லேருந்து எடுத்தீங்களா போகணும், என்ஜின் போகணும், வண்டி போகணும். அதே மாதிரி நீங்கள் 40லேருந்து 4வது கியர் போடுறீங்களா அப்பயும் வண்டி பிக்கப் எடுக்கணும். லேகுங்கிறது எங்கேயும் ஃபீல் ஆகக்கூடாது உங்களுக்கு. அதுதான் மெயின் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ரைடு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே பாடி இருக்குது, சேசி ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு கீழே லீஃப் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஹார்டாக தெரியாது. காரணம் அதுக்கேற்ற மாதிரி ஹெவி டியூட்டி ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ரோல் இருக்குமே தவிர கம்ஃபர்ட் ரீதியாக பெருசாக ஒரு குறை எதுவும் இருக்காது. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு ஜர்க் ஒன்று வருது, இந்த ஃப்ளைஓவர் ஜாயிண்ட்டோ ஏதோ ஒன்று வருது, ஸ்பீட்ஸில் நீங்கள் 80ல் போகிறீங்க அப்படின்னாலுமே வருதுன்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வளைச்சிங்கன்னா நல்லாவே ரோல் ஆகும். பட் இந்த வண்டி இட்ஸ் மெயின்லி ஃபார் ரிலாக்ஸ்ட் க்ரூசிங் அந்த டைமில். ஸோ குவாலிஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு ரிலையபிளான ஒரு ஒர்க் ஹார்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷெவர்லே டவேரா அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ கூட பாருங்கள், ஃப்ளைஓவர் ஜாயிண்ட்டில் எனக்கு ஒன்றுமே தெரில, பின்னாடி இருக்கிற பாடி தூக்கி அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீலும் ஆகலை. இட் வாஸ் வெரி வெரி கம்போஸ்ட். ஆனால் ரொம்ப பிளான்டான வெஹிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாடி ரோல் ஹெவியாக இருக்குது. ஸ்டீரிங் பெருசாக ஃபீட்பேக் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸ் ஆகிடுச்சு ஸ்டீரிங். பட் இந்த வண்டி அதுக்காக இல்லை. ஓகே, ஸோ நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அந்த மாதிரி அந்த டைமில் எவ்வளோ கார்ஸ் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற கார்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குது. உதாரணத்துக்கு முன்னாடி 700 போகுது, நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய டைனமிக்ஸ் அண்ட் ஃபீலே டோட்டலி வேறு மாதிரி ஆகிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நான் 100 கிட்ட ரீச் பண்ணி போயிட்டுருக்கேன். என்ஜின் நோட் மட்டும்தான் கேட்குறதே தவிர ரோட்லேருந்து வரக்கூடிய டயர் நாய்ஸ் இல்லை, விண்ட் நாய்ஸ் இல்லை. ஸோ நிம்மதியாக உள்ளே உட்காந்துறவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு கம்போஸ்டான ஒரு கேபின், காமான ஒரு கேபின். பட் ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிச்சி மிதிக்கணும். நல்லா மிதிச்சாதான் ஒரு 120 கிட்ட ரீச் ஆகும் என்ஜின். ஸோ எஸ், அப்பத்திய ரிலாக்ஸ்டான வேகன், ரிலாக்ஸ்டான ஒரு எம்யூவி. இட்ஸ் குவைட் நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் டு டிரைவ். இன்றைக்கும் கூட இந்த அளவுக்கு கண்டிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதே அளவு கம்ஃபர்ட் அண்ட் இதே அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெய்லி ஓட்டும்போது கிடைக்கும். ரியலி நைஸ். சரி வாங்க, நம்ம ஷெவர்லே டவேராவுடைய குயிக்கான ஒரு ரிவ்யூ முடிச்சுக்கலாம், சம்மரி பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷெவர்லே டவேரா அந்த டைமில் ஒன் அமங் த ஓஜி ஃபேமிலி வேகன்ஸ், ஃபேமிலி எம்யூவிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வண்டி இது. உண்மையாகவே இன்னும் கூட பல ஃபேமிலிஸ் வந்து இன்னும் நீட்டாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப நாஸ்டாலஜிக்கான வண்டி. என் ஃபேமிலிலேயே 2 இருந்தது, இப்போ 1 தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக ஓடிட்டுருக்கு. காரணம் இதனுடைய இசூஸோடைய அண்டர்பின்னிங்ஸ், இசூஸோடைய மெக்கானிக்கல்ஸ் அண்ட் என்ஜின் அது இன்னும் ரிலையபிளாக தான் இருக்குது. ஷெவர்லே பொறுத்தவரை இப்போ சர்வீஸ் ரீதியாக பார்ட்ஸ் வந்து கிடைக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. சர்வீஸ் சென்டர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யாராவது ஷெவர்லே டவேரா, ஷெவர்லே வண்டி எது பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கான்டாக்ட்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க சர்வீஸ் அண்ட் பார்ட்ஸுக்கு. அந்த வகையில் நீட்டாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா வண்டி சரியான ரிலையபிளான வண்டி நீங்கள் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலுமே சூப்பராக ஓடும். நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் வேலை, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க.
ஸோ எஸ், இதே மாதிரி உங்ககிட்ட ஷெவர்லே டவேரா இருக்கா? எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கீங்க, எப்படி இருக்குது ஓடுறதுக்கு, இன்றைக்கும் கூட நல்லா இருக்கா, அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. வேறு இதே மாதிரி யூனிக்கான கார்ஸ், பழைய கார்ஸ் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் எதுனாலுமே நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அது வந்து நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் அதுக்கு தாராளமாக வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ எஸ், ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங். உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து உங்கள் காரை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோங்க. ஸோ எஸ், ஷெவர்லே டவேரா பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ஷெவர்லே டவேராவுடைய உங்களுடைய லிங்கான மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.